ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ், நிதி பொருளியல்ல நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பப்ளிக் ரெவென்யூ, பொது வருவாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்மளுடைய பப்ளிக் டெப்ட், பொது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்போம். ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி கூட்டமைப்பு நிதி, அதாவது ஃபெடரல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருப்போம். அதோட கண்டினியூவேஷனை தான் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த உள்ளாட்சி நிதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா, மெயினாக நம்மளுடைய ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் தெளிவாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசிலான அதிகாரம், மாநில அரசுக்கான அதிகாரம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறைகளாக நிர்வாகம் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டிருக்குங்க. அதில் இந்த உள்ளாட்சி நிதி அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் நிதியை பற்றி படிப்பதாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லோக்கல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த ஃபினான்ஸ் ஆஃப் த லோக்கல் பாடிஸ் இன் இந்தியா. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம நிர்வாகம் அப்படின்னு எடுக்கும் பொழுது கிராமப்புறங்களினுடைய எண்ணிக்கை தான் நமக்கு எப்போதுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு அதிக எண்ணிக்கையிலான பல்வேறு வகையான உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ஒட்டுமொத்த அமைப்புகள் எல்லாத்தையுமே, உள்ளாட்சி அமைப்புகளை அதனுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 4ஆக பிரிக்கப்படுதுங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, அதாவது கிராம ஊராட்சிகள்னு சொல்கிறோம். இன்னொன்று மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்பு, ஜில்லா பரிஷத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நகராட்சி மற்றும் மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உள்ளாட்சி நிதி அப்படிங்கிறத 4 அமைப்புகளாக நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, செயல்பாடுகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது இதற்கான ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், அதனுடைய எல்லை பகுதிகள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எப்போதுமே இதுதான் அடிப்படையான ஒரு விஷயமா கருதப்படுதுங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு கடைநிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமம் தான். அதாவது கிராமத்துல இருந்து தான் நம்முடைய ஒட்டுமொத்த நிர்வாகமுமே ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த கிராமம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி நமக்கு வைக்கப்பட்டிருக்குங்க. இதில் ஒரு சில சமயங்களில் ஒரு வருவாய் கிராமம், அதாவது ஒரு வருவாய் கிராமம் மட்டுமே ஒரு பஞ்சாயத்தாக கருதப்படும். சில தருணங்களில், சில இடங்களில் நம்ம மக்கள் தொகையின் அடிப்படையிலோ அல்லது நில அமைப்புகளின் அடிப்படையிலோ பார்க்கும் பொழுது 2 கிராமங்கள், சரிங்களா? ஸோ 1 அல்லது 2 கிராமங்கள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தாக அறிவிப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது எவ்வாறு நமக்கு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எல்லை பகுதிகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அளவை பொறுத்து நமக்கு இந்த ஒரு பஞ்சாயத்தா அல்லது 2 பஞ்சாயத்தா அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணப்படும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு பாலிசி ஃப்ரேமிங் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பாக நமக்கு என்ன கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற அமைப்பு கருதப்படுதுங்க. சரிங்களா? அப்போ இதனுடைய செயல்பாடுகள் என்னென்னலாம் நமக்கு சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கிராம பஞ்சாயத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த கிராமத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிவில் எக்கனாமிக் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யாருனுடைய செயல்பாடுகளில் வரும்னா கிராமப்புறத்தினுடைய பஞ்சாயத்து செயல்பாடுகளில் தான் நமக்கு வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிங்க, அதாவது பிரைமரி ஸ்கூல்ஸ், வில்லேஜ் டிஸ்பென்சரிஸுங்க. இந்த வில்லேஜ் டிஸ்பென்சரிஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்க. அதாவது எல்லா இடத்துலையுமே சுகாதாரம் சார்ந்த சில மையங்கள் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கிராமங்களை நோக்கியுமே சில முக்கியமான டிஸ்பென்சரிஸை நமக்கு கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே யாருனுடைய செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தினுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கான தண்ணீர் வழங்குதல் மற்றும், அதாவது தண்ணீர் அப்படிங்கிறது அவங்களுக்கு நீர்ப்பாசன முறையில் வழங்குதல், அது மட்டும் இல்லாமல் சுகாதாரமான குடிநீர் வழங்குதல், இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விவசாயங்களை பெருக்குதல், மார்க்கெட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டோரேஜ்,
கிராமப்புறம் நோக்கி உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் வந்து எந்த விதமான பாதிப்புக்கும் ஆளாகிடாம அதை ப்ராப்பரா ஃபார்மிங் பண்ணுறது, தென் அதை சேல்ஸ் பண்ணுறது, தென் ஸ்டோரேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா பணிகளுமே நமக்கு கிராமப்புறங்களில் நமக்கு உருவாக்கப்படுதுங்க. அப்போ அந்த கிராமப்புறங்களில் என்னென்ன மாதிரியான வரிகள் எல்லாம் வசூலிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிராமப்புறங்களினுடைய வருவாய் ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவான சொத்து வரிங்க. இந்த பொதுவான சொத்து வரி அப்படிங்கிறது நமக்கு கிராமங்களில் எப்போதுமே வசூலிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுங்க. அடுத்தது நிலத்தின் மீதான வரிங்க. நம்மளுடைய நிலம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிலம் எவ்வளவு இருக்குதோ அதற்கான வரிமுறைகள் அப்படிங்கிறது நம்ம அரசுக்கு செலுத்திட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி தொழில் வரி மற்றும் விலங்குகள் மற்றும் வாகனங்கள் மீதான வரிங்க. அப்ப இந்த மாதிரியான வரிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் வசூலிக்கப்படுது. அப்ப இந்த கிராமப்புறங்களில் வசூலிக்கக்கூடிய இந்த வரிகள் இது அனைத்துமே எங்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புறத்தினுடைய மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு கிராமப்புறத்தினுடைய வருவாய் ஆதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு பொதுவான விவரங்களாக சொத்து வரி, நிலவரி, தொழில் வரி, விலங்குகள் வரி மற்றும் வாகனங்கள் வரின்னு நம்ம இது பண்ணலாம். இது மட்டும் இல்லாம சில சேவை வரிகளையும் நமக்கு கிராமங்களில் பெறப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆக்டோரி டாக்ஸ் மற்றும் தேட்டர் டாக்ஸ், பில்கிரிம் டாக்ஸ் மற்றும் டாக்ஸஸ் ஆன் மேரேஜ், இப்போ கோவில்களில் திருமணம்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அது அதே மாதிரி டாக்ஸஸ் ஆன் த பர்த் அண்ட் டெத்து மற்றும் லேபர் டாக்ஸுங்க. ஸோ தொழிலாளர்களுக்கான வரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே நமக்கு என்ன பண்ணப்படும், நமக்கு கிராமப்புறங்களில் வசூலிக்கப்படுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமப்புறம் சார்ந்த எல்லைப்பகுதிக்குள்ளே தான் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மற்ற டவுனில் செயல்படக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு போடக்கூடிய அந்த பில்டிங் டேக்ஸும் கிராமப்புறங்களில் எல்லைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு போடக்கூடிய டேக்ஸஸும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப டவுன் ஏரியாஸ், அர்பன் ஏரியாஸில் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பஞ்சாயத்துகளால் விதிக்கப்படக்கூடிய வரிகள் நமக்கு மாநில அரசின் மூலமாகவும் என்ன பண்ணப்படும், அந்த கிராமத்திற்கு தொகைகள் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்ஸஸ் ரேட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வழங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான். பட் அந்த ஃபுல்லுத்தையுமே நம்ம எங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்திற்கு தாங்க. ஸோ இதுதான் வருவாய் கிராமம், அதாவது வருவாய் கிராம பஞ்சாயத்தினுடைய வருவாய் ஆதாரங்களாக நமக்கு சொல்லப்படுதுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா பரிஷத் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஸோ பொதுவாகவே நம்மளுடைய ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராமப்புறங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த மாவட்ட வாரியங்கள் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செயல்படக்கூடிய ஒரு யூனிட்ஸாக இருக்குங்க. அப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் போர்டு அப்படிங்கிறது ஒரு வருவாய் மாவட்டமாக செயல்படக்கூடிய வகையில் தான் அதற்கான ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிக்கப்பட்டிருக்குங்க. இதனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எல்லா சூப்பர்வைஷனுமே இவங்க தான் பண்ணுவாங்க. அதாவது மாவட்ட லெவலில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜில்லா பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக ஜெனரல் சூப்பர்வைஷன்ஸ் ஒர்க்கை பஞ்சாயத்து சமிதிகளின் அடிப்படையில் நம்ம அந்தந்த மாநில அரசுகள் மற்றும் அந்த கிராமப்புறங்களில் நடைமுறைக்கூடிய நம்மளுடைய வளர்ச்சி திட்டங்களை முறையாக நடைபெறுகின்றதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக நம்முடைய இந்த மாவட்ட வாரியங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஜில்லா அமைப்புகளுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் நம்மளுடைய வருவாய் ஆதாரங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் மாநில அரசினுடைய மானியங்கள்ங்க. அதாவது கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ மாநில அரசு என்ன பண்ணும், அந்தந்த பகுதிகளுக்கு செயல்பாடுகள் மேற்கொள்வதற்காக என்ன பண்ணுது, மானியங்களை மாநில அரசுகள் வழங்குகிறதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் செசஸ் அப்படின்னா நிலவரிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டோல் ஃபீஸஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது கட்டணங்கள், நம்ம நார்மலாக வசூலிக்கக்கூடிய கட்டணங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் நமக்கு ஏதாவது பஸ்ஸஸ் வருது, அல்லது ஒரு போக்குவரத்து கழகத்திலிருந்து இன்னொரு போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு பஸ் உள்ளே என்ட்ரு ஆகுதுங்கிறப்ப அந்த இடத்துல சின்னதாக ஒரு சார்ஜஸ் மாதிரி ஒன்று வாங்குவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளிடமிருந்து சொத்து மற்றும் கடன்கள் மூலம் வருமானம், அதாவது எந்தெந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் லோன்ஸ் எல்லாம் இருக்குதோ அங்கிருந்தும் நமக்கு என்ன பண்ணப்படுது, நமக்கு இன்கம் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகுது. யாருக்கு, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் உருவாக்கப்பட்டு வளர்ச்சிக்காக வழங்கப்படக்கூடிய திட்டங்களின் வாயிலாகவும் என்ன பண்ணப்படும், பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வருங்க. இது மட்டும் இல்லாமல்
கண்காட்சிகள் மற்றும் நம்ம அந்த இடத்துல உருவாக்கப்படக்கூடிய ஏதாவது எக்ஸிபிஷன்ஸ் ஆகட்டும், அல்லது இம்பார்ட்டண்ட்டான ஃபேர்ஸ் ஆகட்டும், அல்லது ஏதாவது சர்க்கஸ் மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது நடைபெற்றாலும் அங்கே என்ன பண்ணப்படும், வருமானம் அப்படிங்கிறது அரசுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் மாநில அரசுகள் மற்றும் அது பிற வரிகள்னு நம்ம பார்க்கறது எல்லாத்தையுமே நமக்கு அதற்கான அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வரிகள் எல்லாமே நமக்கு மாவட்ட வாரியங்கள் மூலமாக வசூலிக்கப்படுதுங்க. அதாவது மாநில அரசுகள் மாவட்ட வாரியங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய சொத்து வரி மற்றும் பிற வரிகள் அப்படிங்கிறது நமக்கு வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் மாவட்ட வாரியங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி அமைப்புகள்ங்க. இந்த நகராட்சிங்கிறது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நகராட்சிகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா இந்த நகராட்சியினுடைய மேம்பாடு எடுத்த உடனே நமக்கு நகராட்சி அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் வராதுங்க. இப்போ எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கிராமப்புறத்தை நோக்கிய நலத்திட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இது மத்திய அரசும் சில திட்டங்களை கொடுக்குது, மாநில அரசுகளும் சில திட்டங்களை கிராமப்புற மேம்பாட்டை நோக்கி நமக்கு உருவாக்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு ஆஃப்டர் 1975க்கு பின்னாடி வந்த நிறைய திட்டங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். அப்போ ஒரு கிராமப்புறம் எவ்வாறு மேம்பாடு அடைகிறது, அல்லது ஒரு கிராமப்புறத்தினுடைய தன்மை எவ்வாறு பேரூராட்சியாகவோ, பேரூராட்சியினுடைய வளர்ச்சி எவ்வாறு வட்டமாகவோ, வட்டத்தினுடைய வளர்ச்சி எவ்வாறு நகராட்சியாக மாற்றப்படும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு நிர்வாகமே. அப்போ நகரமயமாதல் அப்படிங்கிறதுனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமப்புறத்தை நோக்கி நலத்திட்ட உதவிகள் அரசால் உருவாக்கப்படும் பொழுது அந்த நலத்திட்டங்கள் பெறக்கூடிய பயனாளிகளினுடைய அளவு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிராமப்புறங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் என்ன பண்ணப்படும், நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். இதுவே அவங்க உருவாக்கி வழங்கப்படக்கூடிய திட்டம் அந்த கிராமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி அதிகரித்தால் அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை தரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோங்க. அப்ப மக்களினுடைய வாழ்க்கை தரம் எப்போது உயர்த்தப்படும், அவர்களினுடைய கல்வி நிலையம் அவர்களினுடைய வாழ்வியல் ரீதியான மாற்றங்களும் என்ன கிடைக்குது, அவங்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கும் பொழுதுதான் அவங்க வாழ்க்கை தரம். அப்ப ஒரு கிராமங்களின் மூலமாக அந்த கிராமத்தினுடைய மக்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துக்கு 500 குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 500 குடும்பமும் சேர்த்து ஒரு 15 லட்சம் ரூபாயை டாக்ஸாக கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அசம்ஷனுக்கு. இந்த 15 லட்சம் ரூபாய் எதன் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் அவங்க இருக்கக்கூடிய வாழ்விடம், அவர்களினுடைய நிலம் அமைப்பு, இது எல்லாத்தையும் வச்சு கட்டியிருப்பாங்க. இதுவே அடுத்த ஒரு 3 வருடங்கள் கழித்து இவங்க கட்டின டாக்ஸ், அதாவது இந்த கிராமப்புறத்தில் கூரை வீடு ஓட்டு வீடாக இருந்தது எல்லாமே டார்ஸ் கட்டடங்களாக மாறிட்டு அவங்களுடைய டாக்ஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட கிராஸ்டு ஒரு 50 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை கிராமமாக நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு அப்படின்னா அது கிராமம் அப்படிங்கிற இடத்துலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அப்போ பேரூராட்சியாக மாற்றப்படுங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகளிலும் தரம் உயர்த்தப்படுதல் அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நகரமயமாதலை ஊக்குவித்தல் ப்ளஸ் அரசனுடைய திட்டங்கள் முறையாக கிராமங்களுக்கு மட்டும் சென்றடைதல் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போ அது பிரகாரம் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களிலுமே வட்டங்களாக செயல்படக்கூடியது பின்னாட்களில் நமக்கு என்னவாக மாற்றப்படலாம், நகராட்சிகளாக மாற்றப்படலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ நகராட்சிகள் அப்படிங்கிறது மெயினாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா இதை நம்ம இன்னும் சிம்பிளான டேர்ம்ஸில் அர்பன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிராமப்புறங்கள் அப்படிங்கிறத ரூரல் ஏரியாஸ் அப்படின்ட்டோம், நகராட்சிகள் அப்படிங்கிறத நகர அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கிராமங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய சேவைகளை விட நகராட்சியின் மூலமாக நகராட்சியினுடைய எல்லை பகுதிகள் வாழக்கூடிய மக்களினுடைய தேவைகள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய லோக்கல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா சானிடேஷன், அதாவது முறையான சுகாதாரம் மற்றும் பொது சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய லோக்கல் ரோட்ஸுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டவுன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நகராட்சி எல்லை பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போகக்கூடிய சின்ன சின்ன ரோட்ஸ் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா ப்ராப்பராக நமக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோடுங்கிற மாதிரியான விஷயங்களே நமக்கு இருந்திருக்காது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான லைட்டிங்க. சரியா? அடுத்தது ப்ராப்பரான வாட்டர் சப்ளை.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர்லி கிளீனிங் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்க் மெயின்டைன் பண்ணுறது, கார்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல்ஸ் நமக்கு சர்வீசஸை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் ப்ரொவிஷன்ஸ், அதே மாதிரி ப்ரைமரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அடிப்படையான விஷயங்களை நமக்கு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் ஃபேர்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய செயல்பாடுகள். இது எல்லாமே கிராமங்களில் வழங்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் நகராட்சி எல்லையினுடைய எல்லை பகுதிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எல்லா சேவைகளுமே நம்மளுடைய கிராம ஊராட்சிகளுக்கு முழுவதுமாக வழங்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா இதில் பொருந்தக்கூடியதை மட்டும்தான் எடுத்து கிராமப்புறத்தினுடைய மேம்பாட்டிற்காக அவங்களுடைய செயல்பாடுகளாக கொண்டு வருவாங்களே தவிர இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம நகராட்சிக்கும் கிராமப்புறத்துக்கும் மாறுபட்ட நிலையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நகராட்சியின் மூலமாக என்னென்ன மாதிரியான வரிகள் எல்லாம் வசூலிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சொத்துக்கள், அதாவது டாக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிங்க, சொத்து மீதான வரிகள் அப்படிங்கிறது நமக்கு எல்லா இடங்கள்லையுமே போடப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் ஆன் த குட்ஸ், பர்டிகுலர்லி ஆக்டோரி அண்ட் டெர்மினல் டாக்ஸுங்க, அதாவது நுழைவு வரி, பொருட்கள் மீதான வரிகள். குறிப்பாக அதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுழைவு வரி. அப்போ ஒரு இடங்களில் உற்பத்தி செய்த பொருட்கள் பிற மாவட்டங்களுக்குள்ள நுழையும் பொழுது அதன் மீது வசூலிக்கப்படக்கூடிய வரி அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பர்சனல் டாக்ஸுங்க, தனிப்பட்ட வரி, மற்றும் டாக்ஸஸ் ஆன் ப்ரொஃபஷன், ட்ரேட்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது தொழில் வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு வருடத்திற்கு 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட, அதாவது எல்லா பணியாளர்களிடமும் இந்த தொழில் வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வசூலிக்கப்படுகிறது பணியாளர்களிடம். சரிங்களா? அப்போ ஒரு வருடத்துக்கு 2 முறைனா 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணுறோம், தொழில் வரி அப்படிங்கிறத நம்ம கட்டுறோம். இது எங்கே கட்டப்படுகிறது அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கட்டுறது கிடையாது. நீங்கள் வேலை பார்க்க இடத்துல இருக்கக்கூடிய அந்த நகராட்சி அலுவலகங்களில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போய் தொழில் வரி அப்படிங்கிறத நம்ம கட்ட போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நாம் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரம், நமக்கு கிடைக்கப்படக்கூடிய வேலை வாய்ப்புகள் போன்ற எல்லாவற்றிற்குமே நம்ம என்ன பண்ணுறோம், வரி அப்படிங்கிறத செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் மற்றும் விலங்குகள் மீதான வரி, திரையரங்கு வரி, அது மட்டும் இல்லாமல் மாநில அரசிடமிருந்து பெறப்படக்கூடிய தொகையின் மூலமாகவும் என்ன பண்ணப்படும், நகராட்சிகளுக்கான அரசினுடைய வருவாய் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுதுங்க. சரிங்களா? அப்ப நகராட்சியினுடைய வருவாய் ஆதாரங்களாக இது எல்லாமே நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாநகராட்சிங்க. ஸோ முனிசிபல் கார்பரேஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ முனிசிபல் கார்பரேஷன், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேஷன் ஆஃப் சென்னை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதெல்லாம் பெருநகராட்சின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ முனிசிபல் கார்பரேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஹேவிங் த வைட் பவர்ஸ், அதாவது அதிகாரங்களை பெற்றிருக்கக்கூடியதாகவும் அதிகப்படியான சுதந்திரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் தான் நமக்கு என்ன பண்ணப்படும், மாநகராட்சிகள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுங்க. சரிங்களா? ஸோ முனிசிபல் கார்பரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே நமக்கு நகராட்சிகளுக்கு என்னென்ன சேவைகள் வழங்கப்பட்டதோ அதே மாதிரியான சேவைகள் ப்ளஸ் கூடுதலான சில தேவைகளும் நமக்கு என்ன பண்ணப்படும், நகராட்சி பகுதி, அதாவது மாநகராட்சி பகுதிகளில் வழங்கப்படுங்க. இங்கே கொடுத்த மாதிரியே நமக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி ரோட் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லம் கிளியரன்ஸ், சேரி சுத்தம் செய்தல் அப்படிங்கிறது இருக்கும், ஹவுசிங் இருக்கும், கண்டிப்பாக வீட்டு வசதி வாரியம், ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பிளானிங்கு, நிறைய நகரமயமாதலுக்கான திட்டமிடுதலை உருவாக்குதல் மற்றும் இதெல்லாம் எதற்காக அதிகமாக மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரப்புறத்தை நோக்கி மக்களினுடைய அதிகப்படியான ட்ராவலிங்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா கிராமப்புறத்திலிருந்து மக்கள் எல்லாமே எங்கே போயிடுறாங்க, நகரத்தை நோக்கி செல்வதால் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தேவைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுங்க அரசுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் தான் நமக்கு மாநகராட்சியினுடைய மிக முக்கியமான செயல்பாடுகளாக கருது. அப்படி மாநகராட்சிக்கு என்னென்ன மாதிரியான வரிகள் எல்லாம் வசூலிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து மீதான வரி, வாகனங்கள் மற்றும் விலங்குகள் மீதான வரி, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ட்ரேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு மீதான வரி,
திரையரங்க வரி மற்றும் காட்சி வரி, நகரத்திற்குள் கொண்டு வரும் பொருட்கள் மீதான வரிகள், விளம்பரங்கள் மீதான வரிகள் மற்றும் நுழைவு வரி மற்றும் முனைவு வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதிகளிலையுமே நமக்கு என்ன பண்ணப்படுதுங்க, அரசனுடைய வரி அப்படிங்கிறது பல்வேறு படிநிலைகளை கடந்துதான் நமக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப ஒரு கார்பரேஷனுக்கு வசூலிக்கப்படக்கூடிய வரி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு கிராமப்புறத்திற்கு நாம வசூலிக்கக்கூடிய வரியினுடைய அளவும், இதுவே ஒரு மாநகராட்சிக்கு வசூலிக்கக்கூடிய வரியினுடைய அளவும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, 75% இன்க்ரீஸ் பண்ணாங்க, 100% இன்க்ரீஸ் பண்ணாங்க, 125% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி டாக்ஸஸ் குறித்து தான் நம்மளுடைய ஆடம் ஸ்மித் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய புத்தகத்தின் வாயிலாக நமக்கு சொல்லியிருப்பாரு. வரி என்ற ஒரு விஷயம் ஏழைகளுக்கு குறைவாகவும் பணக்காரர்களுக்கு அதிகமாகவும் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம், சரிங்களா? அடுத்தது, அரசு விதிக்கக்கூடிய வரி மக்கள் கட்டாயமாக செலுத்த வேண்டும். அவர்கள் செலுத்தக்கூடிய வகையில்தான் அரசு என்ன பண்ணணும், வரியை விதிக்க வேண்டும், சரிங்களா? அடுத்தது, அரசு வரியை வசூலிப்பதற்காக என்ன பண்ணும், எளிமையான முறைகளை மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம வரியை வசூலிப்பதற்காக அரசு என்ன பண்ணக்கூடாது, நிறைய செலவினங்களை மேற்கொள்ளக்கூடாது. அப்ப இந்த கோட்பாடுகளை எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் எல்லா இடங்களிலுமே நமக்கு அரசினுடைய செயல்பாடுகள் இந்த டாக்ஸஸ் ரிலேட்டடா நடைபெற்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப பல்வேறு படிநிலைகளில் வசூலிக்கப்படக்கூடிய இந்த வரிகள் அந்தந்த அமைப்புகளுக்குள்ளேயே நிறுத்தப்பட்டு அந்த இடங்களினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல நிலைகளிலிருந்து பெறப்படக்கூடிய தொகைகள் அந்தந்த இடங்களினுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அப்ப நம்ம பார்த்த இந்த லோக்கல் ஃபைனான்ஸ்ல இருந்த 4 விஷயங்களுமே எங்கு வசூலிக்கப்படுகிறதோ அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லை பகுதிகளுக்கு உள்ளான உட்பட்ட அந்த நிலைகளில் எல்லா விதமான செயல்பாடுகளையும் மேற்கொள்வதற்காகவும் நகரமயமாதலை ஊக்குவிப்பதற்காகவும் தான் என்ன பண்ணப்படுது, அந்த வரி பணம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 4 டைப்ல நமக்கு லோக்கல் ஃபைனான்ஸ்ல இருந்த ரெவின்யூ வினையுடைய இம்பார்ட்டன்ஸுங்க. தேங்க்யூ.